ஸோ இந்த 4வது வாரம் எனக்கே சுவாரஸ்யமா தான் இருக்கு. உள்ள இருக்க கண்டஸ்டான ஆன எனக்கே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஒண்ணுமே புரியல. யார் கூட எந்த நேரம் சண்டை போடுவோம், யார் கூட ஒண்ணு சேருவோம் எதுவுமே தெரியலங்க. அந்த மாதிரி தான் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போய்கிட்டு இருக்கு. எதிர்பார்க்காத நபர்கள் ஷோ விட்டு எலிமினேஷன் ஆகுறாங்க. நிறைய பேர் விஜய் டிவியை பார்த்து இவங்களை சேவ் பண்ணுவாங்க, இவங்களை வெளியில அனுப்புவாங்கன்னு சொல்றது பொய்யான கருத்து. ஓகேங்களா? இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு 3வது வாரத்துல ஆதிரை எவிக்ஷன் ஆனது. ஓகேங்களா? அவங்க எவிக்ஷன் ஆவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ பொதுமக்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பிக் பாஸ் பாத்தீங்கன்னா மக்கள் தீர்ப்பே மகசன் தீர்ப்பு. மக்கள் ஓட்டு போடுறவங்க மட்டும்தான் ஹவுஸ்குள்ள இருக்காங்க, போடாதவங்க வெளியில போயிடுறாங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஸ்கிரிப்ட் கிடையாது. எங்களை ஃபுல்லா எங்களை சுத்தி அடைச்சிடுறாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்க 20 பேருக்குள்ளேயே பேசிக்கிறோம். அந்த 20ன்றது இப்ப 16 ஆயிருக்கு. எங்களுக்குள்ள பேசிக்கிறோம், எங்களுக்குள்ள பண்ணிக்கிறோம். பிக் பாஸ் வாய்ஸ் எப்பயாவது தான் வரும். அவருமே நாங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. ஸோ பிக் பாஸ்க்குள்ள நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், என்ன நடக்குதுன்றதை இயற்கையா நீங்க பொதுமக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். என்ன ரீசன்னா, பொதுமக்களோட பிரதிநிதியா நான் இருக்கிறேன். உலகத்துல உள்ள அனைத்து தமிழ் மக்களும் என்னை ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? உலகத்துல உள்ள அனைத்து தமிழ் வாழ் மக்களும் குறுகிய காலகட்டத்தில் அதிகமா தமிழக மக்கள் கிட்ட ரீச் ஆயிருக்கேன். நான் சொல்ற செய்தி மக்கள் கிட்ட போய் ஈஸியா இது ரீச் ஆகும். நாங்க என்ன உண்மையிலேயே கஷ்டப்படுறோம்ன்ற விஷயம் எல்லாருக்கும் செய்தி போய் சேரணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் காலையில எந்திரிச்சு சொல்றேன். நன்றி மக்களே, நன்றி தமிழக மக்களே.